வணக்கம் மக்களே, இது உங்கள் சுகிஸ் சேனல். பூண்டு வெந்தயம் சாதம். இன்னைக்கு எனக்காக என்னோட அம்மாச்சி பார்த்தீங்கன்னா பூண்டு வெந்தய சாதம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி 4 டம்ளர் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கு. இந்த சாதம் நம்ம குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த பூண்டோட மனம் நல்லா வரணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா 4-5 வரமிளகாவை இதோட காரத்துக்கு கிள்ளி போட்டுடுங்க. அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இதோட சேர்த்துருங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாமே இதில் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்குங்க. இந்த சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு 1 கை அளவுக்கு போட்டுடுங்க. அடுத்து 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை விசில் போடாமல் ஜஸ்ட் மூடி மட்டும் வச்சுருங்க. ஏன்னா அது ஒரு கொதி வரணும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் குக்கரில் அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி இதோடு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு கொதி விடுங்க. கொதிச்சிருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம். நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விடலாம். இப்போ ஊற வச்சுருக்கிறதுனால ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எங்கள் விஎஸ்பிக்கு கொடுத்தேன். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டா, என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அப்பா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.